ஹலோ நண்பர்களே! இந்த வீடியோல அப்பாக்லிப்ஸ் ஆன்லைன் மேன்வாவோட முதலாவது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்க்குறீங்கன்னா, மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோவ நெறைய பேரு ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்குமே வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப கதை எப்படி ஓபன் ஆகுதுன்னா, திடீர்னு நம்ம ஹியூமன்ஸ் வாழ்ற இந்த உலகத்துல பல இடங்கள்ல போர்ட்டல்ஸ் ஓபன் ஆகுதுங்க. இந்த போர்ட்டல்ஸ் வழியா அவங்களால கல்டிவேஷன் வேர்ல்டுன்னு சொல்ற ஒரு புது உலகத்துக்குள்ள போக முடியுது. அங்க போய் அவங்க அங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ வேட்டையாடி அவங்களோட ஸ்கில்ஸ இம்ப்ரூவ் பண்ணி தங்களுக்கு தேவையான நிறைய ரிசோர்சஸும் கலெக்ட் பண்றாங்க. எல்லாம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா அப்பதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். அந்த போர்ட்டல்ஸ்ல ஏதோ ஒரு கிளிச் ஆகி இப்ப அது 2-வே போர்ட்டல்ஸா மாறிடுச்சு. அடடடா, என்ன ஆக போகுதோன்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ மான்ஸ்டர்ஸ் அந்த உலகத்துல இருந்து நம்ம பூமிக்குள்ள வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. வந்த வேகத்துல கண்ல பட்ட மனுஷங்களை எல்லாம் அநியாயத்துக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. சோ ஹியூமன்ஸ்க்கும் மான்ஸ்டர்ஸ்க்கும் நடுவுல ஒரு பெரிய பேட்டிலே வெடிக்குது. ஆனா பாவம், அந்த மான்ஸ்டர்ஸ் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்துச்சு. மனுஷங்களை சும்மா அப்படி தட்டி தூக்கிருச்சு. பார்த்துட்டு இருக்கிற கொஞ்ச நாள்லயே மான்ஸ்டர்ஸ் மொத்த உலகத்தையும் அழிச்சிடுச்சுங்க. ஒரே ஒரு சிட்டி, கடைசி சிட்டி மட்டும்தான் மிச்சம் இருந்துச்சு. அதுல சில கடைசி மனுஷங்க அவங்க அந்த சிட்டிய காப்பாத்த அவங்களோட கடைசி மூச்சு வரைக்கும் போராடுறாங்க. அந்த சிட்டிய நாலா பக்கமும் மான்ஸ்டர்ஸ் சூழ்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஆனா இப்போ அந்த சிட்டில இருந்தவங்களும் சும்மா இல்ல. அவங்களும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாகி இருந்தாங்க. பதிலுக்கு செம்மையா அடிச்சாங்க. பட் மான்ஸ்டர்ஸோட எண்ணிக்கை அடேங்கப்பா அதுக்கு மேலதான் இருந்துச்சு. ஃபைட் பண்ணிட்டு இருந்த ஒருத்தன் அவங்க லீடர் கிட்ட கத்துறான், இந்த மான்ஸ்டர்ஸ் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு, நம்ம தோத்துருவோம் போல அப்படின்னு சொல்லும்போதே நம்ம ஹீரோட என்ட்ரி. அவன் எதையோ பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறான். அங்க பக்கத்திலேயே ஒரு பெரிய போர்ட்டல் ஓபன் ஆகுது. அந்த போர்ட்டலுக்குள்ள இருந்து பார்க்கவே மலை மாதிரி பயங்கரமான ஒரு உருவம் வெளியில வருது. அது வேற யாரும் இல்ல, ஒரு டீமன் லார்ட். அந்த டீமன் லார்ட் பூமிக்குள்ள கால் வச்சதும் மத்த சின்ன சின்ன மான்ஸ்டர்ஸோட பவர்லாம் டபுள் மடங்கு அதிகமாகுது. இன்னும் வெறித்தனமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. ஒருத்தன் கத்துறான், ஐயோ இதோட பவர் பயங்கரமா ஏறிடுச்சு, நாம சீக்கிரம் இந்த டீமன் லார்டுக்கு ஏதாவது பண்ணியாகணும். அப்ப நம்ம ஹீரோ கீன்ஷான் சொல்றான், இனிமே வேற வழியே இல்ல, நான் ரிட்டர்ன் டு எத்தரையே யூஸ் பண்ணி தான் ஆகணும். அது ஒண்ணுதான் இந்த அசுரனை கொல்றதுக்கான கடைசி ஸ்கில் அப்படின்னு கேட்டதும் மத்தவங்க கத்துறாங்க, கீன்ஷான் வேணா, அப்படி பண்ணாத, நீதான் மனுஷ குலத்தோட கடைசி நம்பிக்கை, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்க எல்லாரும் தோத்துருவோம், அந்த ஸ்கில்ல யூஸ் பண்ணா நீ செத்துடுவ. ஆனா கீன்ஷான் அதெல்லாம் கண்டுக்காம அந்த டீமன் லார்ட நோக்கி பறந்து போறான். எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க எல்லாரும் பாத்துக்குவீங்க, நான் இந்த டீமன் லார்ட கொன்னதுக்கு அப்புறம் மத்த மான்ஸ்டர்ஸோட எண்ணிக்கையும் ஸ்பீடும் குறைஞ்சிடும், நமக்கு வேற ஆப்ஷன் இல்ல, நான் இந்த சாக்ரிஃபைஸ பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்றான். அவனை சுத்தி 1000 வாள்கள் தோணுது. அப்போ இதுக்கு முன்னாடி செத்து போன ஹியூமன் வாரியர்ஸோட ஸ்பிரிட் எல்லாம் வந்து, கீன்ஷான் நாங்களும் உனக்கு ஹெல்ப் பண்றோம், எங்களோட மிச்சம் இருக்கிற எல்லா ஸ்பிரிட் பவரையும் உனக்கு தரோம், இதை வச்சு அந்த டீமன் லார்ட ஜெயிச்சிடு அப்படின்னு சொல்றாங்க. கீன்ஷான் சொல்றான், கண்டிப்பா என்கிட்ட இருக்கிற மொத்த பவரையும் யூஸ் பண்ணி இன்னைக்கு இந்த டீமன் லார்டோட கதையை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு அட்டாக்க லான்ச் பண்றான். அந்த இடமே அதிர்ற மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன். ஆனா அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல டீமன் லார்டும் நம்ம ஹீரோ கீன்ஷானும் 2 பேருமே செத்து போயிடுறாங்க. டீமன் லார்ட் செத்ததால மத்த மான்ஸ்டர்ஸ் கொஞ்சம் வீக் ஆகுது. ஆனாலும் ஹியூமன்ஸால ஜெயிக்க முடியல. ஒரு பெரிய போருக்கு அப்புறம் மான்ஸ்டர்ஸ் ஜெயிச்சிடுது, மனுஷக்குலம் மொத்தமா அழிஞ்சிடுது. ஆனா இங்கதான் மெயின் கதைய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ கீன்ஷான் அந்த டீமன்லோட கொன்னதால கடவுள் அவனுக்கு ஒரு பவர் கொடுக்கறாரு. அதுதான் ரீஇன்கார்னேஷன் பவர். தன்னோட உலகத்தை காப்பாத்த அவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கப்படுது. கட் பண்ணா அடுத்த சீன்ல 2 பேர் ஒரு இடத்துல நிக்கிறாங்க. அதுல ஒருத்தன் கேக்குறான், நாம இங்க எதுக்கு வந்திருக்கோம், அதுவும் இந்த நடுராத்திரியில? இன்னொருத்தன் சொல்றான், இந்த கேங் தான் எங்கேயோ பெரிய கேங், ஆனா இப்போ எல்லாரும் செத்துட்டாங்க, சோ இந்த ரிசோர்சஸ நாம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தன் வாழை எடுத்து அந்த ஆள் வாய்க்குள்ள விட்டு கொன்னுடுறான். பக்கத்துல நம்ம பதறி போய், ஏய் என் லீடரை கொன்னுட்டியே, நீ ஒரு மான்ஸ்டரா அப்படின்னு கத்தும்போது கொன்னவன் தான் நம்ம ஹீரோ கீன்ஷான். அவன் முழிக்கிறான், இது என்ன இடம், நான் எந்த டைம்ல இருக்கேன், கடைசி நிமிஷம் நான் அந்த டீமன் லார்ட் கூட சண்டை போட்டுட்டு இருந்தேனே அப்படின்னு யோசிச்சுட்டே முன்னாடி நிக்கிறவனை பார்த்து, நீ நீ சொல்லு, நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது அந்த கீன்ஷான் கொன்ன அந்த ஆளோட பாடியில ஏதோ விசித்திரமா ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிக்குது.
செத்து போனவன் திடீர்னு எந்திரிச்சு கீன்ஷான் மேல அட்டாக் பண்றான். இந்த சடன் அட்டாக்ல கீன்ஷானோட வாள் கீழ விழுந்துருது. அவன் மனசுல நினைக்கிறான், ச்சே, நீ நீ உண்மையிலே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கியே. அவன் ஏதாவது எடுத்து அட்டாக் பண்ணலான்னு தேடும்போது கையில ஒரு எலும்பு துண்டு கிடைக்குது. அதை எடுத்து நேரா அந்த மான்ஸ்டரோட வயித்துல குத்திடுறான். அப்புறம் எந்திரிச்சு இருமிக்கிட்டு, அப்பாடா, ரொம்ப டேஞ்சரஸா இருந்துச்சு. இப்ப நீ எனக்கு கோவத்தை வர வச்சுட்ட சொல்லிட்டு தன்னோட வாளை எடுத்து திரும்பவும் அந்த மான்ஸ்டரோட வாய்க்குள்ள விட்டு இந்த தடவை ப்ராப்பரா கொன்னிடுறான். அப்புறம் சுத்தி முத்தி பார்த்துட்டு யோசிக்கிறான், இந்த இடம் பார்க்க வித்தியாசமா இருக்கே. ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம், அதாவது கன்ஃபார்ம், நான் இப்போ ஹியூமன் வேர்ல்டு இல்ல, ஒருவேளை நான் கல்டிவேஷன் வேர்ல்ட்ல இருக்கேனா? அப்படி இருந்தா சிஸ்டம் எனக்கு ஹெல்ப் பண்ணுமே. சிஸ்டம் சிஸ்டம் என்னாச்சு? ஏன் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது? அவன் அந்த 2வது ஆளை பாக்குறான். அவன் பயந்து போய் கீழே விழுந்து, நீ நீ யாரு? மனுஷனா இல்ல பேயா அப்படின்னு கேக்கும்போது கூலா, 1000 மான்ஸ்டர்ஸ் கையாலே கொண்டவன் கிட்ட இந்த மாதிரி மொக்கையான கொஸ்டின்ஸ் கேட்க கூடாது அப்படின்னு சொல்றான். அந்த ஆள், ப்ளீஸ் உங்க இடுப்புல இருக்கிற அந்த பேட்ச காட்ட முடியுமான்னு கேக்குறான். கீம்ஷான், பேட்சா பார்த்தா உண்மையிலே ஒரு பேட்ச் இருக்கு, அதுல அவன் பேர் இருக்கு. அதை எடுத்து அந்த ஆள் கிட்ட காட்டுறான். கீன்ஷான் யோசிக்கிறான், இந்த பேட்ச் கல்டிவேஷன் வேர்ல்டு தான், ஆனா ரொம்ப பழைய வெர்ஷன் ஆச்சே, ஏன் என்கிட்ட இந்த வெர்ஷன் இருக்கு? அந்த பேட்ச பார்த்ததும் அந்த ஆள், ஐயோ, ரொம்ப பெரிய தப்பு நடந்துடுச்சு, நீங்க ஒரு பிகினர் சோல்ஜர், தெரியாம உங்களை அட்டாக் பண்ணிட்டோம், சீக்கிரம் என் பின்னாடி வாங்க, இந்த ஏரியா ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். கீன்ஷான் அவன் கொன்ன அந்த மான்ஸ்டரோட முடியில இருந்த ஒரு ஹேர்பின் எடுக்கு, இவங்க இன்னும் லெதர் ஆர்மர் தான் யூஸ் பண்றாங்க. அப்பா அவங்களுக்கு புது டைப் ஆர்மர் பத்தி எந்த நாலேஜும் இல்ல. நீ யோசிச்சுட்டே அந்த ஹேர்பின்னை தன் முடியில குத்திட்டு அந்த ஆள் பின்னாடி போக ஆரம்பிக்கிறான். போகும்போதே கேக்குறான், இது என்ன டைம்? அந்த ஆள் அவங்க பாஷையில அப்போதைய டைம சொல்றான். அதை கேட்டதும் கீன்ஷானுக்கு தூக்கி வாரி போடுது. வாட்? இது ரொம்ப பழைய காலமாச்சே. அப்பனா நான் நான் கல்டிவேஷன் கேமுக்குள்ள அதுவும் 10 வருஷம் முன்னாடியே வந்துட்டேன். இது 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கல்டிவேஷன் வேர்ல்ட். நான் ஒரு பிகினர் சோல்ஜர், ஹியூமன்ஸ் சேர்ந்தவன். என்னடா இது, நான் எப்படி ஒரு பிகினர் சோல்ஜர் ஆனே? அப்போ உனக்கு ஒரு விண்டோ பாப்பப் ஆகுது. ஒர்க் அவுட் சிஸ்டம் ஆக்டிவேட்டட். உன்னுடைய அட்வென்ச்சர் பாத் ரீசெட் செய்யப்பட்டு விட்டது. சோ கட் பண்ணா நம்ம கிங்ஷான் ரொம்ப ரொம்ப ஈஸியா தன் கைய வச்சு அந்த மான்ஸ்டரோட அட்டாக்க பிளாக் பண்றான். சும்மா பிளாக் மட்டும் பண்ணல, அப்படியே அதை தூக்கி ஃப்ரேமுக்கு வெளியே கொஞ்சம் தூரமா எரிஞ்சிடுறான். அப்பதான் நம்ம கிங்ஷானுக்கு செம்ம ஷாக்கு. ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சு போறான். என்னடா இது, என் ஸ்கில்ஸ் ஏன் ஆக்டிவேட் ஆகல? அப்போ நான் நான் உண்மையாலுமே டைம்ல பின்னாடி வந்துட்டேனா? கூடவே என்கிட்ட இப்போ எந்த ஒரு ஸ்பெஷல் ஸ்கில்லும் இல்ல. இப்ப என்கிட்ட இருக்கிறது என்னோட பழைய நாலேஜ் மட்டும்தான் அப்படின்னு தனக்குள்ளேயே ஒரு அதிர்ச்சியோட யோசிச்சுட்டு இருக்கான். அந்த கேப்ல அந்த மான்ஸ்டர் சுதாரிச்சுக்கிட்டு மறுபடியும் இவனை அட்டாக் பண்ண வருது. ஆனா நம்ம கிங்ஷான் மனசுக்குள்ள ஒரு சின்ன சிரிப்போட, ஹேய், இந்த மக்கு மான்ஸ்டரோட வீக்னஸ் எனக்கு தெரியும்டா அன்னு சொல்லிட்டு ஒரே பாய்ச்சலா பாயிறான். அந்த மான்ஸ்டருக்கு கீழே பூந்து சர்ன்னு ஒரே வீச்சுடான். அத 2 துண்டா வெட்டி சாய்க்கிறான். அந்த மான்ஸ்டரும் அப்படியே செத்து போகுது. கிங்ஷான் ஒரு நிமிஷம் நின்னு, "ஆ, அப்பாடா, ஒரு வழியா இத கொன்னுட்டேன்" அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுறான். ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நீடிக்கல நண்பர்களே. ஏன்னா முன்னாடி பார்த்தா கூட்டமா நூத்துக்கணக்கான மான்ஸ்டர்ஸ் இவனை நோக்கி ஒரு படையா வந்துட்டு இருக்குது. ஐயோ, இவ்ளோ மான்ஸ்டர்ஸா? எனக்கு தெரியும். நான் அந்த ஒரு மான்ஸ்டரை கொன்ன சத்தம் மத்த எல்லாத்தையும் இங்க வர வச்சிருச்சு. என்னால இப்ப ஃபைட் பண்ணவே முடியாது. ஒரு மான்ஸ்டரையே எவ்ளோ கஷ்டப்பட்டு கொன்னேன். இப்போ என்கிட்ட எந்த ஸ்கில்லும் இல்ல. இப்ப ஃபைட் பண்ண போனா ஒரு செகண்ட் கூட தாக்கு பிடிக்க முடியாது. சோ இப்ப நான் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் இங்க இருந்து தப்பிச்சு ஓடுறதுதான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள தலை தெறிக்க ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ கூட வரவங்கிட்ட, ஏய், இங்க பக்கத்துல ஒளிஞ்சிக்க ஏதாவது சேஃபான இடம் இருக்கா அன்னு கத்திக்கிட்டே கேக்குறான். அதுக்கு அந்த ஆளு, ஆமா, இங்க பக்கத்துல ஒரு மேஜிக் டெரிட்டரி இருக்கு, அதுக்குள்ள போனா நம்மளால தப்பிக்க முடியும், வேகமா வாங்கன்னு சொல்ல 2 பேரும் அந்த இடத்த நோக்கி ஓடுறாங்க. கொஞ்ச தூரம் ஓடுனதும் வந்தாச்சு, அதோ அந்த இடம்னு சொல்லிட்டு அந்த ஆளு ஒரு மாதிரி பாட்டில் மாதிரி இருக்கிற ஒரு மேஜிக் போர்ட்டலுக்குள்ள டக்குன்னு புகுந்து மறைஞ்சிடுறான். நம்ம கிங்ஷானும் கொஞ்சம் கூட யோசிக்காம அவன் பின்னாலேயே உள்ள போறான். வெளியே இருந்து பார்த்த மான்ஸ்டர்ஸ்லாம் எங்கடா போனாங்க இவங்க அன்னு தெரியாம முழிக்குது. சரி, அந்த டெரிட்டரிக்குள்ள பார்த்தா அது ஒரு சின்ன பங்கர் மாதிரி இருக்கு. அத சுத்தி ஒரு ரொட்டேட்டிங் ஷீல்ட், அதாவது ஒரு பாதுகாப்பு கவசம் இருக்கு. ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அதுக்குள்ள இருந்து வெளிய பார்க்கலாம், ஆனா வெளிய இருந்து உள்ள பார்க்க முடியாது. கூட வந்தவன், அப்பா,
இப்ப நாம சேஃப். அந்த மான்ஸ்டர்ஸ்லாம் உள்ள வரவே முடியாது அன்னு ரொம்ப நிம்மதியா சொல்றான். ஆனா நம்ம கிங்ஷான் கொஞ்சம் சீரியஸா, எனக்கு அப்படி தோணல. நம்ம உள்ள வந்ததால இந்த இடத்தோட மேஜிக்ல ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டிருக்கும். நேரம் போக போக அந்த டிஸ்டர்பன்ஸ் அதிகமாகி நம்மள வெளிய இருக்கிற மான்ஸ்டர்ஸ்க்கு காட்டி கொடுத்துரும். அச்சச்சோ! அப்ப இப்ப என்ன பண்றது? ஆனா அவன் பதற, நமக்கு ஸ்பிரிட் ஸ்டோன்ஸ் தேவை. அது எவ்ளோ அதிகமா இருக்கோ அவ்ளோ நேரம் நம்ம இங்க சேஃபா இருக்கலாம். எப்படியாவது அதை தேடணும் அன்னு கிங்ஷான் சொல்றான். உடனே அந்த ஆளும், சரி நான் இந்த பங்கர் முழுசா தேடி பாக்குறேன். ஏதாவது ஸ்பிரிட் ஸ்டோன்ஸ் கிடைக்குதான்னு பாக்கலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடுறான். இப்போ கிங்ஷான் அந்த இடத்துல தனியா இருக்கான். அவன் மனசுல பழைய நினைவுகள் ஓடுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே அந்த டீமன் லார்டோட ஃபைட் பண்ணிட்டு இருந்த. இல்ல இல்ல, அது போன ஜென்மத்துல நடந்த விஷயம். அந்த ஃபைட்ல நான் முழுசா செத்துட்டேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்னோட பழைய வாழ்க்கையில நாங்க எல்லாரும் இந்த கல்டிவேஷன் வேர்ல்ட ஒரு கேம்னு நடிச்சோம். சும்மா உள்ள வருவோம், மான்ஸ்டரை அடிப்போம், ஐட்டம்ஸ் எடுத்துட்டு போவோம். ஆனா இந்த போர்ட்டல்ஸ்லாம் எப்படி ஓபன் ஆச்சு? இந்த மான்ஸ்டர்ஸ்லாம் எங்க இருந்து வருது? இது நம்ம உலகத்துக்கு வந்தா என்ன ஆகும்னு ஒரு நாள் கூட யோசிக்கல. அதோட விளைவுதான் எங்க போன ஜென்மத்துல எங்க உலகம் மொத்தமா அழிஞ்சு போச்சு. ஆனா நான் மறுபடியும் ரீபார்ன் ஆகி இங்க வந்திருக்கேன். இது பூமி அழியறதுக்கு இன்னும் 10 வருஷம் இருக்கிற டைம். இந்த உலகத்தை பத்தி இன்னும் எந்த ஹியூமனுக்கும் தெரியாது. ஆனா நான் இங்க தனியா மாட்டிட்டு இருக்கேன். எப்படி சர்வைவ் பண்ண போறேன்? என்கிட்ட எந்த ஸ்கில்லும் ஒர்த் ஆக மாட்டேங்குதே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றான். அப்பதான் அவன் சிஸ்டம ஓபன் பண்ணி பாக்குறான். அதுல சோல் அபிலிட்டி 45 கல்டிவேஷன் லெவல் 1ன்னு இருக்கு. இத பாத்துட்டு, ச்சே, இவ்ளோ வீக்கா இருக்கேனா? பவர்ஃபுல்லாக இன்னும் ரொம்ப நாள் ஆகுமே அன்னு யோசிக்கிறான். அப்போ தடால்னு ஒரு புது ஸ்கிரீன் வருது. அதுல உங்களுக்காக ஒரு புது ஃபங்க்ஷன் அன்லாக் செய்யப்படுகிறது. அன்லாக் பண்ணவான்னு கேக்குது. நம்ம கிங்ஷானும் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம டக்குன்னு பண்ண அன்னு சொல்றான். இங்க்னு ஒரு ஃபங்க்ஷன் அன்லாக் ஆனதும் அதுல இப்படி எழுதியிருக்கு. புது ஃபங்க்ஷன் படி நீங்க எந்த வெப்பனை எடுத்தாலும் அதுக்கு பவரை ஏத்தலாம். ஆனா அதுக்கு உங்க சோல் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணணும். ஒரு வெப்பனை எடுங்க, அதை அப்கிரேட் பண்ண எவ்ளோ பாயிண்ட்ஸ் தேவைன்னு அதுவே காட்டும். இத படிச்சதும் கிங்ஷான் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு சுத்தி முத்தி பாக்குறான். ஆஹா, அந்த பங்கருக்குள்ள நிறைய வெப்பன்ஸ் இருக்கு. அவன் மனசுல, என் பழைய லைஃப்ல நான் ஒரு ஸ்வாட்ஸ்மேன் தான். சோ ஸ்வாடையே ட்ரை பண்ணலான்னு யோசிச்சு ஒரு ஸ்வாட கையில எடுக்கறான். அதுல 2 ஆப்ஷன்ஸ் வருது. 2க்குமே 2 பாயிண்ட்ஸ். அத பாத்துட்டு அவன் யோசிக்கிறான். இல்ல இல்ல, இது ரொம்ப பேட் ஐடியா. இப்ப இருக்கிற நிலைமைக்கு மான்ஸ்டர்ஸ் கிட்ட நேருக்கு நேரா போய் ஃபைட் பண்ணா கண்டிப்பா செத்துருவேன். ஒரு மான்ஸ்டர் கூட்டத்துக்கிட்ட போனாலே ஒரே அடியில காலி பண்ணிடுவானுங்க. சோ தூரத்துல இருந்து அட்டாக் பண்ற மாதிரி ஒரு வெப்பனை அப்கிரேட் பண்றதுதான் புத்திசாலித்தனம். அப்படின்னு ஒரு வில்ல செலக்ட் பண்றான். அதுக்கும் சில ஆப்ஷன்ஸ் வருது. அதுல ஸ்டெபிலைசிங் ஷூட்டிங், காம்பன்சேட்டிங் ஷூட்டிங்னு 2 ஆப்ஷனை செலக்ட் பண்றான். செலக்ட் பண்ணதும் நம்ம கிங்ஷான் உடம்புல இருந்து ஒரு வெளிச்சம் வந்து அவன்குள்ள போகுது. லைட் போனதும் கிங்ஷான் சொல்றான், ஓகே, இப்ப டெஸ்ட் பண்ணி பார்க்க டைம் வந்தாச்சு. எவ்ளோ பவர் வந்திருக்குன்னு பார்க்கலாம் அன்னு சொல்லி ஒரு ஏரோவை ஷூட் பண்றான். அந்த ஏரோ கரெக்டா டார்கெட்ல போய் அடிக்குது. ஆனா நம்ம கிங்ஷானுக்கு இந்த ரிசல்ட்ல சுத்தமா திருப்தியே இல்ல. குறி கரெக்டா இருக்கு. ஆனா இந்த அட்டாக்ல பவரே இல்லையே. இத வச்சு மான்ஸ்டர்ஸ ஒண்ணும் பண்ண முடியாதே அன்னு யோசிக்கிறான். அப்பதான் அவனுக்கு ஒரு பிரமாதமான ஐடியா வருது. என்னோட ஸ்பிரிட் பவரையே டைரக்டா ஏரோல ஏத்தி அடிச்சா என்ன ஆகும் அன்னு யோசிச்சு அதே மாதிரி அடிக்கிறான். அந்த அம்பு டார்கெட்ட உடைச்சு அதுக்கு பின்னாடி இருந்த சுவரையும் நொறுக்கிட்டு போகுது. அடேங்கப்பா! உடனே இன்னும் 2 ஏரோவா அதே மாதிரி விடுறான். அதுவும் அதே மாதிரி பவர்ஃபுல்லா போகுது. ஆஹா! இப்ப சரியா இருக்கு. இந்த அட்டாக்க வச்சு கண்டிப்பா லோட்டியன் மான்ஸ்டர்ஸ சமாளிக்க முடியும்னு அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது. அப்போ திடீர்னு அந்த இடமே குலுங்குது. கூட இருக்கிறவன், ஐயையோ, என்ன இது, நிலநடுக்கம் வருதா அன்னு பதற, நம்ம கிங்ஷான், இது நிலநடுக்கம் இல்ல, ஏதோ ஒண்ணு நடந்து வர சத்தம் அன்னு சொல்றான். கிங்ஷான் அந்த பேரியர் கிட்ட போய் வெளிய பாக்குறான். பார்த்தா வெளிய தலையே இல்லாத ஒரு பயங்கரமான பிரம்மாண்டமான மான்ஸ்டர். அத பார்த்து கிங்ஷான் வாயடைச்சு போறான். இது இது ஃபேஸ்லெஸ் ஜெயண்ட் ஆச்சே. இது பிளேயர்ஸ் முறையா அந்த கல்டிவேஷன் வேர்ல்டுக்குள்ள வரும்போது தானே வரணும். ஏன் டைம்லைன் படி இது இப்ப வரக்கூட வரக்கூடாதே. அப்போ என் பழைய வாழ்க்கையில நடந்த எல்லாமே இங்க மாறப்போதா அன்னு செம்ம ஷாக் ஆகுறான். கூட இருக்கிறவன் அந்த மான்ஸ்டரை பார்த்து பயத்துல கத்த ஆரம்பிச்சுட்டான். எவ்ளோ பெருசா இருக்கு! ஐயையோ, நம்மள நோக்கிதான் வருது. நம்ம சாக போறோம். அது நம்ம மேல கால வச்சா கூட நம்ம நசுங்கி செத்துருவோம் அன்னு அலறான். ஆனா நம்ம கிங்ஷான் கூலா, கத்தாத, அமைதியா இரு, நான் சொல்றத நம்பு, நம்மள ஒண்ணும் ஆகாது அன்னு சொல்றான். அவன் சொன்ன மாதிரியே அந்த ஜெயண்ட் இவங்கள பார்க்காம அந்த பேரியருக்கு மேல தாண்டி போயிடுது. கிங்ஷான், நான் நினைச்சேன் அது இங்க நமக்காக வரலன்னு எனக்கு தெரியும் அன்னு சொல்றான். ஆனா அந்த ஆளு, ஆனா பிரச்சனை இன்னும் முடியல பாரு.
இந்த ஃபார்மேஷன்ல விரிசல் விழ ஆரம்பிச்சிருச்சு. இந்த பேரியர் எந்த நேரத்துல வேணாலும் உடையலாம் அன்னு கத்துறான். கிங்ஷான், நான் அப்பவே சொன்னேன்ல, நமக்கு ஸ்பிரிட் பவர் வேணும்னு. அது இல்லாம இது ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்காது அன்னு சொல்றான். அவ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பேரியரோட ஒரு பக்கம் டமார்னு உடையுது. வெளிய இருந்த மான்ஸ்டர்ஸ் அந்த விரிசல் வழியா எங்கள பாத்துருச்சுங்க. டக்குன்னு அந்த ஓட்ட வழியா உள்ள நுழைய முயற்சி பண்ணுது. கிங்ஷான் அத பாத்துட்டு கத்திக்கிட்டே சொல்றான், டேய் ரெடியாரு, மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ண உள்ள வராங்க, நம்ம லொகேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல கிங்ஷான் என்ன பண்ண போறான்னு பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ அடுத்த ஒரு செம்மையான வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை.